அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்ற காரணத்தினால தான் எங்களை வந்து உங்களை நாங்கள் எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டோம். இந்த மாவட்ட ஆட்சியரோட சைனும் அவங்களோட சீலும் வாங்கிட்டு வந்தால் உன்னை வந்து நான் அட்மிஷன் பண்ணுறேன். என்னுடைய டெலிவரி டேட் வரைக்கும் நாங்கள் வந்து எங்கள் எக்ஸாம் 4th 5th செம் வந்து அட்டன் பண்ணோம் சார். 3ஆம் ஆண்டு சமூக பணித்துறை படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து 3 மாசமா குழந்தை பிறந்த காரணத்தினால என்னால் அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் கொடுக்க முடியல. இப்போ வந்து ரீசெண்டாக 4th 6th செம் எழுது வந்ததுக்காக நாங்கள் கேட்டோம், எங்களுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டோம். ஆனால் அவங்க அலோவ் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது சம்மந்தமாக நாங்கள் கலெக்டர்கிட்ட வந்து சொல்லி மனு கொடுத்துருக்கோம். இது வந்து கலெக்டர் தான் எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி நாங்கள் ஒரு குழந்தை வச்சிருக்க காரணத்தினால ஒரு குடும்ப பெண்ணு படித்து சமூகத்தில் பெரிய இடத்துக்கு போகணுன்ற முன் வச்சு காரணத்தினால எங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு அவர் தான் கொஞ்சம் எச்சரிக்கை கொடுக்கணும் சார். 50% இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வந்து 50% கீழே இருக்கிறதுனால நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்களுடைய காலேஜோட பிரின்சிபல் சொல்லியிருக்காங்க. அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்ற காரணத்தினால தான் எங்களை வந்து உங்களை நாங்கள் எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்திருக்கோம். ஆமாம், இதனால எங்களுக்கு 1 வருஷம் எவ்வளோ கஷ்டத்தைப்பட்டு நாங்கள் இந்த எக்ஸாம் ஃபுல்லாக என்னுடைய டெலிவரி டேட் வரைக்கும் நாங்கள் வந்து எங்கள் எக்ஸாம் 4th 5th செம் வந்து அட்டன் பண்ணோம் சார். இப்போ குழந்தை பிறந்தது 3 மாசமாக தான் எங்களை வந்து அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் கொடுக்க முடியல. அப்போ இருந்தும் எங்களால் அவங்க வந்து அட்டெண்டன்ஸ் பண்ணாங்க. அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் காரணமாக வச்சு நாங்கள் உங்களை அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க சார். 6th செம் சார், லாஸ்ட் செம் சார், அது அலோவ் பண்ண விட மாட்டாங்க. பிரின்சிபல் பார்த்தோம் சார். அவங்க வந்து நீங்கள் அலோவ் பண்ண முடியாது, அரியர் வச்சு நீங்கள் எழுதி வேணா கிளியர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை வருஷம் வரையும் நாங்கள் அரியர் வைக்காம தான் சார் கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு ஒரு மன உளைச்சலாக இருக்குது சார். அரியர் வச்சிருந்தா கூட பரவாயில்ல, அரியர் வைக்காம வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அரியர் வச்சு லாஸ்ட் செம்மில் அரியர் வைக்கிறோமே அப்படின்ற ஒரு மன உளைச்சலே இருந்ததுனால நாங்கள் கலெக்டர் போய் பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர்கிட்ட வந்திருந்தோம். அவர்கிட்ட நாங்கள் இப்போ கோரிக்கை வச்சிருக்கோம், மனு கொடுத்துருக்கோம். அப்போ அவர் தான் சார் நடவடிக்கை எடுத்து எங்களை எக்ஸாம் எழுத வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணணும். நான் உலகலாமுண்டியிலேருந்து டாக்டர் எம்ஜிஆர் அரசு கல்லூரியில் படிச்சுட்டு வரேன். நான் 3rd இயர் படிக்கிறேன். 6th செமஸ்டர் எழுதணும் சார். இது மாதிரி சூழ்நிலை காரணமாக எனக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனால எனக்கு குழந்தை இருக்குது சார், 2 month குழந்தை. திருப்பி வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்ண முடியாத சூழ்நிலை. ஏன்னா எனக்கு சி செக்ஷன் சார், நார்மல் டெலிவரியில் சி செக்ஷன்ன்றதுனால கண்டினியூஷனாக 6 months ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலேஜ் வர முடியாத சூழல் இருந்தனால திருப்பி நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணாங்க. ஒரு நாள் என்னோட பேபியை தூக்கிட்டு 1 month குழந்தைய திருப்பி தூக்கிட்டு போனேன் சார் விசிட்டுக்கு. அந்த ஒரு நாளே என்னோட குழந்தைக்கு உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு. திருப்பி வர முடியாத சூழ்நிலை இருந்தனால நான் சொன்னேன், இது மாதிரி என்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, என்னோட வந்து எக்ஸாம் காலேஜுக்கு வர முடியாத சூழல் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் இல்லாதனால நீ எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார். அங்கேருந்து வந்ததுக்கு அப்புறம் இங்கே வந்து மாவட்ட ஆட்சியரை மீட் பண்ணி நான் பேசினேன். அவங்க வந்து முதலமைச்சர்கிட்ட நான் பேசுகிறேன், நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. திருப்பி அவரை போயிட்டு பிரின்சிபலை பேசும்போது அவங்க வந்து நீ வந்து மாவட்ட ஆட்சியரோட சைனும் அவங்களோட சீலும் வாங்கிட்டு வந்தால் உன்னை வந்து நான் அட்மிஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இந்த 5th செமஸ்டர் வரைக்கும் எழுதிட்டு வந்திருக்கோம். ஆனால் ஒரு அரியர் கூட விழுந்ததில்லை. நாங்கள் படிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் அதோட கல்வி வந்து எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது சார். 6th செமஸ்டர் எப்படின்னா பாஸ் ஆகிட்டு ஒரு நல்ல வேலைக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இவ்வளோ தூரம் நான் என்னோட குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கேன் சார். எக்ஸாம் எழுத எனக்கு அலோவ் பண்ணணும், அந்த ஒரு ரீசன் தான் சார்.